செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நாள் ஒன்றுக்கு 10,000 லிட்டர் தண்ணீர் வீணாக செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் குடிநீர் வீணாவதை விரைந்து தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஜிஎஸ்டி கூட்டத்தில் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனை மன்னிப்பு கேட்க வைப்பது தமிழனின் தன்மானத்திற்கு உடன்படாது என்று முன்னாள் அமைச்சர் மாப்பு பாண்டியராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். தேனி அருகே வடபுதுப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி சார்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கட்டமைக்கப்பட்ட ஜிஎஸ்டி கூட்டத்திற்கு தேவையற்ற விவாதத்தால் கெட்ட பெயர் ஏற்படுகிறது என்ற வருத்தம் தனக்கு உள்ளதாக கருத்து தெரிவித்தார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த லெஜண்ட் சரவணன் நடிகர் சங்கம் சார்பில் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிக்கு தன்னுடைய ஆதரவு உண்டு என்றும் பாலியல் புகார்கள் தொடர்பாக நடிகர் சங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவும், சரியான கூட்டணி அமைப்பவர்களே வெற்றி பெற முடியும், தனித்து யாரும் வெற்றி பெற முடியாது என்று கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ரசிகர்கள் விஜயை தேடி சென்று கொண்டிருந்தார்கள், இனி ரசிகர்களை தேடி விஜய் வருவார் என்று தெரிவித்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா முன்னாடி ரசிகர்கள் விஜயை தேடி போவாங்க, இப்போ ரசிகர்கள் விஜய் தேடி வர்றாரு. இது அவருடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தானே. இல்லை ஜிஎஸ்டி இப்போ மாற்றி அமைச்சிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஜிஎஸ்டி மாற்ற நம்ம இந்தியாவினுடைய ஒரு வலுவான இந்தியாவா உருவாக்குறதுக்கு அது அவசியமானது கூட தான். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள தோண்டப்பாறைக்கு வெடிவைத்த வழக்கில் தோட்ட உரிமையாளர் சுரேஷை கைது செய்த போலீசார் குன்னூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி ஆசிரியர் ரஞ்சித் போக்சோவில் கைது செய்து உதகை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்ட தலைவர் ஜெயினுல் ஆபிதீன் தலைமையில் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அலுவலகத்திலிருந்து மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு முழக்கங்களுடன் பெண்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் புதிய பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து மகாசபா சார்பில் பூஜைக்கு வைக்கப்பட்டிருந்த 1008 விநாயகர் சிலைகள் கடற்கரையில் கரைக்கப்பட்டன. முன்னதாக 1008 விநாயகர் சிலைகள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டு சொத்தவிளை கடற்கரையில் கரைக்கப்பட்டது. இதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஈரோடு தந்தை பெரியார் அரசு தலைமை மருத்துவமனையில் காசநோய் பிரிவின் வெளியே பழைய பழுதடைந்த வீல் சேர்கள், கட்டில்கள், மெத்தைகள், ஸ்ட்ரெக்சர்கள் கிடத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கொசு தொல்லைகளுக்கு ஆளாகும் சூழல் நிலவுவதால் பெரும் அவதிக்குள்ளாவதாக நோயாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குப்பை மற்றும் பயன்படுத்தப்படாத கழிவுகளை விரைந்து அகற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதி ராமசாமி தெருவில் வசித்து வரும் செந்தில்குமார் என்பவரின் இருசக்கர வாகனத்தில் 5 அடி நீளமுள்ள பச்சை பாம்பு புகுந்தது. இதை அறிந்த செந்தில்குமார் ராசிபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் இருசக்கர வாகனத்தில் புகுந்த 5 அடி நீளமுள்ள பச்சை பாம்பை அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்பு பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சோலையார் பகுதியில் சாலை அருகே உள்ள பயணிகள் நிழற்குடை அருகே இரட்டை காட்டு யானைகள் சுற்றித் திரிந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். வால்பாறையை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து காட்டு யானைகள் அதிக அளவில் முகாமிட்டு இருப்பதால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.